ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது 1 நாளாகவும் அதில் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். 1 நாளாகவும் 16, 11. கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இன்றைய தினம் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார், கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். இதில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வல்லமை, அவர் சமூகம். அவர் சமூகத்தில் நித்திய பேரானந்தம் உண்டு என்பது நம்ம எல்லாமே தெரியும். அவர் வல்லமையும் நமக்கு தேவை. எதுக்கு இதில் 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள். தேவ வல்லமை உங்களில் செயல்பட வேண்டும். கர்த்தருடைய வல்லமை உங்களை சுகமாக்கும் வல்லமை, உங்களை குணப்படுத்தும் வல்லமை, உங்கள் போராட்டங்களிலிருந்து உங்களை விடுதலை செய்யும் வல்லமை, உங்களுக்காக எதிராக உள்ளவர்களை விலக்கி வைக்கும் வல்லமை, உங்களுக்கான பாதைகளை செவ்வாய்ப்படுத்தும் வல்லமை. இதுதான் தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமை உங்களுக்கு செயல்பட ஆரம்பிச்சு வச்சுக்கிங்களேன், உங்களுக்கு எதிரிகளே கிடையாது. அவங்க அநேக காரியங்கள் செய்வாங்க. ஒருவேளை அவங்க ஜெயிச்சாப்பே இருக்கும், ஆனால் அதெல்லாம் தற்காலிகமான காரியங்களாக இருக்கும். இறுதி வெற்றி உங்களுடையதாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய வல்லமையை நீங்கள் நாடும் பொழுது, கர்த்தருடைய வல்லமையால் நீங்கள் நிரப்பப்படும் பொழுது உங்களுக்கு எதிராக எதுவுமே நடக்காது. உங்களுக்கு எதிராக எந்த காரியங்கள் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு எதிராக மந்திர சூனியங்கள் போராட்டங்கள் என்ன இருந்தாலும் கர்த்தருடைய வல்லமை அதை முடித்து போடும். அதனால தான் சொல்லப்படுகிறது, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள். அப்போ தேவ வல்லமையால் நிரப்பப்படுவதற்காக கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். தேவ வல்லமை இல்லாமல் நீங்கள் வெளியே போயிட்டு சொன்னீங்கன்னு வச்சுக்கீங்களேன், அது ஒரு சாதாரண ஒரு பிரைமரி டீசி பேசாததாக இருக்கும். ஆனால் தேவ வல்லமையுடன் நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் பக்கத்தில் வரவங்களே தேவனுடைய கிருபியை, தேவனுடைய வல்லமையை அவங்க உணர்வாங்க. வல்லமை உங்கள்கிட்ட ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வெளியே போக ஆரம்பிக்கும். அதற்காக தான் கர்த்தருடைய வல்லமையை நம்ம நாட வேண்டும். உங்களை பார்ப்பவர்கள் உங்களிடத்தில் தேவனை பார்ப்பார்கள். அதெல்லாம் தேவ வல்லமையால் நடக்கிற காரியங்கள். அடுத்து, அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். தேவனுடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். வல்லமையை நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். அநேக நேரத்தில் நம்ம வேலை பொருள்னால காரியங்கள்னால தேவனுடைய சமூகத்தை தேடாமல் விட்டுறோம். ஒருவேளை தேவ சமூகத்தை தேடாதனால தேவன் உடனே உங்களை தண்டிச்சிருவாரா? அப்படி கிடையாது. தேவன் உங்களை தண்டிக்கிற தேவன் கிடையாது. தேவன் கொடுத்த வல்லமையிலே கிருபையிலே அவர் திரும்ப வாங்குறவர் கிடையாது. ஆனால் தினந்தோறும் தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்மளை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம தினமும் புதிய மனிதனாக இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு தடவை நான் ரசிக்கப்பட்டேன், ஒரு தடவை நான் தேவனோட தொழுதலை உணர்ந்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு கூடாது. அனுதின அனுபவமாக இருக்க வேண்டும். தினமும் நம்மளை தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்து நம்மளை புதிய மனிதனாக, தேவன் பிரியமான மனிதனாக, தேவனுடைய வல்லமையை நிரப்பிக் கொண்ட மனிதனாக நம்ம அனுதினமும் நம்மளை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு எல்லாத்தையுமே செல்ஃபோன் இல்லாத மனிதர்களே கிடையாதுன்னு சொல்லலாம். 99.9% செல்ஃபோன் எல்லாத்தையுமே இருக்கிறது. ஆனால் அதை சார்ஜ் பண்ணணும்னு வச்சுக்கீங்களேன், தினந்தோறும் சார்ஜ் பண்ணல அப்படின்னா அது நீங்கள் எத்தனை லட்ச ரூபா ஃபோன் வச்சுருந்தாலும் சரி, ஐஃபோன் வச்சுருந்தாலும் சரி, என்ன ஃபோன் விதமான ஃபோன் வச்சுருந்தாலும், சாட்டலைட் ஃபோன் வச்சுருந்தாலும் அது வேஸ்ட்டு. அப்போ நித்தமும் அதை நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி கொண்டே இருக்க வேண்டும், சார்ஜ் ஏற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதே போல தான் தேவ சமூகத்திலே அமர்ந்திருந்து தேவ வல்லமையை நம்ம தினந்தோறும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவர் சமூகத்தை நித்தமும் நாடும் பொழுது நம்ம தினந்தோறும் தேவன் குருவும் புதிய மனிதனாக மாறிக்கொண்டே இருப்போம். அதற்காக கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். இதை கேட்டுக்கொண்ட தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் நித்தமும் அமர்ந்திருந்து அவருடைய வல்லமையை, அவர் கிருபையை, அவர் இறக்கங்களை பெற்றுக்கொண்டு நிதமும் நம்ம புதிய மனிதனாக மாறிக்கொண்டே இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? அப்போ கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுவது மட்டும் இல்லாமல் அவர் சமூகத்தில் நித்தமும் தேட வேண்டும். அவர் சமூகத்தை நித்தமும் தேட வேண்டும். தேடுகிறவனுக்கும் தென்படுவார், அவர் தேடுகிறவனும் கேட்கிறவனும் கண்டடைவான். அப்போ தேவ சமூகத்தில் நித்தமும் தேடுவதற்காக, தேவனை தேடுவதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அருள்வானே அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தரையும் அவர் வல்லமையும் நாடுங்கள், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று நீங்கள் அழைத்ததற்கான நன்றி ஆண்டவரே. நித்தமும் ஒவ்வொரு சமூகத்தில் அமர்ந்திருந்து அன்றைய தினத்திற்கான புதிய கிருபைகளை புதிதாக நித்தமும் நாங்கள் எங்களை புதிய மனிதனாக மாற்றிக்கொண்டே இருப்பதற்காக நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நித்தமும் அன்றைக்கான வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள நீர் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நித்தமும் சமூகத்திலே நாங்கள் அமர்ந்திருந்து உங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ள முடிவு எடுக்கிறோம் அப்பா. எடுத்த முடிவிலே நிலைத்து நிற்க உதவும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே.
குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் வல்லமையாலும் வரங்களாலும் நிரப்புவேன் என்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள அன்னைகள் உமக்கு ஊழியம் செய்ய வாஞ்சிக்கிறார்கள் ஆண்டவர். உமக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று, உமக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று, உமக்காக ஓட வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துமாப்பா, தொட்டு பலப்படுத்துமாப்பா. ஒவ்வொருவரும் மேலும் உமது வல்லமையை நீர் ஊற்றுவேன் என்பதற்காக நன்றி. நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அவர்களும் நித்தமும் ஒவ்வொரு சமூகத்தில் அமர்ந்திருந்து அன்றைக்கான வல்லமையை பெற்றுக்கொண்டு உலகத்துக்கு ஒளியாக உப்பாக அவர்கள் இருக்க போவதற்காக நன்றி ஆண்டவர், நன்றி ஆண்டவர். அழைத்தவர் உண்மை உள்ளவர் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வயதானவர்களின் முதுகத்தை தெரியணுமாப்பா. வயதான காலத்தின் பலவீனங்களுக்கு அவர்களை நீங்களாக்கி பாதுகாத்துக் கொள்ளுமாப்பா. தேவையில்லை தந்து கோஷி மாட்டவரே, ஆசீர்வதிக்குமாப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.